சாரு 5 ஸ்டார் சமயக்காரனும் இல்ல, அதுக்கும் மேல. என்ன சார்? என்ன சார் தலை குனிஞ்சிட்டீங்க? நீங்க யாருன்னு சூர்யா கேக்குறான்ல, சொல்லுங்க. என்னாச்சு அண்ணம்மா? பேச வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு சூர்யா. இங்க நிக்கிற இந்த சுந்தரம் நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி சமயக்காரன் இல்ல. பிரகாஷ் குரூப் கம்பெனிஸோட ஓனர் சூரிய பிரகாஷ். அட பாவிகளா, என்ன அண்ணம்மா சொல்றீங்க? இவனா? என்னப்பா சாதாரணமா இவனான்னு கேட்டுட்ட, இவரான்னு கேளு. இந்தியாவுல நம்பர் 1 கம்பெனியோட ஓனர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருனா நாம உட்கார வச்சு பரிமாற வேண்டாமா? அது இல்லம்மா, வந்து வாயை மூடுங்க. ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல. அது இல்ல அண்ணம்மா. வாயை மூடானோ. சாரதா, என்ன சார் இது? நம்ப வச்சு கழுத்தா இருக்கிறீங்களா? ஒரு இடத்தை வாங்க அந்த வீட்டுக்கே வந்து நடிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் மனுஷங்களானே எனக்கு சந்தேகம் வருது. அவ்வளவு பெரிய ஆளு, உலகமே கொண்டாடுற பிசினஸ் கிங். அவர்கிட்ட இல்லாத நிலம் இல்ல, அவருக்கு இல்லாத சொத்து இல்ல. ஆனா நம்ம பூர்வீக நிலத்தை வாங்க இப்படி துடிக்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்கு அந்த நிலத்துல? ஏன் அந்த நிலத்துல ஃபேக்டரி கட்டலனா உங்களால வாழவே முடியாதா? அது இல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் நிறுத்துங்க. இத்தனை நாள் எங்க வீட்லயே தங்கி எங்களையே ஏமாத்திருக்கீங்க. இப்ப நீங்க உண்மையை மட்டும் பேசுவீங்கன்னு எப்படி நான் நம்புறது? எங்க வீட்டுக்கே வந்து சமையல்காரனா நடிச்சு எங்களுக்கே சமைச்சு போட்டு ஒரு நேரத்துக்காக என்ன வேணா செய்வீங்களா? அது மட்டும் இல்ல சூர்யா, இந்த அனு யார் தெரியுமா? இவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கிற பொண்ணு. தேவநந்தினி சாரீஸோட சிஇஓ. இதோ இவங்க அவங்க அம்மா புஷ்பா. இவங்க குடும்பத்தோட சேர்ந்து பிளான் பண்ணி இங்க வந்திருக்காங்க. நீங்க இங்க வந்தது எங்க பூர்வீக நிலத்தை மட்டும் வாங்கத்தானா, இல்ல ஒட்டுமொத்த சூரிய வம்ச குடும்பத்தோட சொத்தையும் சுருட்டிட்டு போலான்னு வந்தீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா. இவர் அப்படி அடுத்தவங்க சொத்துக்கெல்லாம் ஆசைப்படுற ஆளே கிடையாது. இவருக்கே இந்த மாதிரி 1000 நிலம் இருக்கு. 1000 நிலம் இருக்குன்னா அப்புறம் இந்த நிலம் எதுக்கு? அவரோட அந்த 1000 நிலத்துல ஏதோ ஒரு நிலத்துல ஃபேக்டரியை கட்ட வேண்டியதானே? ஆமா, நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் நியாயமானதுதான். நாங்க பண்ணது தப்புதான். நாங்களே உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு தான் இப்ப பேசிட்டு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள நீங்களே இத்தனை நாளா காத்துட்டு இருந்துட்டு நான் உங்களை கையும் களவுமா பிடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அசிங்கமா இருக்கு சார் நீங்க பேசுறத கேக்குறதுக்கு.
உங்க ஆபீஸ்க்கு வந்த என்ன ஆளை வச்சு அடிச்சீங்க. இங்க நாடகம் போட்டு ஏமாத்துறீங்க. பத்மாவோட மாமனாரை தூண்டி விட்டுருக்கீங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க சார்? உண்மையா சொல்லுங்க. அது இல்ல ப்ரோ. அனோ, தயவு செஞ்சு ப்ரோன்னு மட்டும் கூப்பிடாதீங்க. உங்களை மனசார திட்ட கூட முடியல. உங்களை நான் அவ்வளவு நம்பினேனே. என்னைக்கு நான் உங்களை சென்னையில பார்த்தனோ அன்னில இருந்து நான் உங்களை சிஸ்டரா தான் பாக்குறேன். ஆனா நீங்க நடந்துகிட்ட விதம் அருவருப்பா இருக்கு. சொல்லணும்னா உடம்பே கூசுது. யோசிச்சு பார்த்தா நீங்க பண்ணது எல்லாமே டிராமாவோன்னு தோணுது. போலீஸ் கிட்ட பேசினது, பாஸ்போர்ட்டை கண்டுபிடிச்சு கொடுத்தது எல்லாமே போய் தானா? அன்னைக்கு ஹோட்டல்ல சூர்யா சார்னு சொன்னீங்கல்ல, இப்பதான் ஞாபகம் வருது. எல்லாமே உங்க பிளான் தானா? ஒரு சான்ஸ்க்காக காத்துட்டு இருந்து எல்லாரையுமே ஏமாத்திட்டீங்களா? உண்மையா சொல்லுங்க. ஐயோ சத்தியமா இல்ல ப்ரோ. என்னால நம்பவே முடியல. எப்போ ஒரு நிலம் வாங்குறதுக்கு அப்பா அம்மா பொண்ணுன்னு குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு நடிக்க வந்தீங்களோ அப்பவே எனக்கு உங்க மேல இருந்த மரியாதை எல்லாம் போச்சு. நான் நல்லவனா இருந்தது ஒரு குத்தோன்னு யோசிக்க வச்சிட்டீங்கல்ல. இதுக்கு மேல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. தயவு செஞ்சு வெளியே போங்க. சூர்யா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. அவங்கிட்ட என்ன பேச்சு? நீங்களா வெளியே போனா நல்லது. இத்தனை நாள் நீங்க எங்க கூட பழகினது வேணா நடிப்பா இருக்கலாம். ஆனா நாங்க உங்க கூட பழகினது உண்மை. நான் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்க கூட உண்மையா பழகினாங்க. அதனால உங்களை திட்ட கூட எங்களுக்கு மனசு வரல. எங்க சூரிய வம்சத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். கோவத்துல நாங்க ஏதாவது வார்த்தைகளை விடுறதுக்கு முன்னாடி நீங்களா வெளியே போயிட்டா நல்லது. அம்மா, அது வேண்டாம் சார். இப்போ நீங்க என்ன சொன்னாலும் அதை கேக்குற மனநிலையில இவங்க யாரும் இப்போ இல்ல. நம்ம போலாம் வாங்க. உண்மை என்னன்னு இவங்களே புரிஞ்சுக்கிற நாள் வரும். ப்ரோ, இப்பவும் நான் உங்களை பிரதரா தான் நினைக்கிறேன். ஆனா இந்த சந்தர்ப்பத்துல நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது செயற்கையா தான் தெரியும். சூரிய பிரகாஷ் சார் இங்க வந்து தங்கினதே எனக்காக தான், என்னோட பாதுகாப்புக்காக மட்டும்தான். எங்க அம்மாவும் அதுக்காக தான் என் கூட வந்து தங்கினாங்க. நாங்க உங்ககிட்ட நிலத்தை வாங்க வந்தது உண்மைதான். ஆனா ஏமாத்திலாம் வாங்கணும்னு நினைக்கல. அந்த நிலத்துல ஒரு ஃபேக்டரி வந்தா நிறைய பேரு நல்லா இருப்பாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்தோம். ஆனா இப்ப அதெல்லாம் சொல்லி எங்க தப்ப நாங்க நியாயப்படுத்த விரும்பல. ஆனா இங்க தங்கின ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை ஏமாத்திட்டு இருந்தோம் நினைக்காதீங்க. நாங்க என்னைக்குமே உங்க எல்லாரையும் எங்க வீட்டு ஆட்களா தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். வாங்க சார். பாவிகளா, நீங்க வந்த அன்னில இருந்தே உங்க மேல சந்தேகப்பட்டேனடா. அன்னி கூட்டிட்டு வந்த போலீஸ் சொல்லி ஏவாய அடைச்சிட்டீங்களடா. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதுன்னு சொன்னேடா. அதை நம்பி அந்த பொண்ணுக்கும் நான் அல்ல கையா ஆயிட்டேனடா. இப்படி வேஷம் போட்டு வந்தது அது நிலத்தை வாங்கத்தானாடா. நான் உள்ளூர் ஃப்ராடுன்னு நீ உலகமாக ஃப்ராடா இருக்கேடா. சரி, உங்ககிட்ட 1000 கோடி ரூபாய் பணம் இருக்கு. நீ ஃப்ராடு பண்ணாலும் உலகம் உன்னை நம்பும். ஆனா சின்ன சின்ன திருட்டு பண்ணாலும் கொலை புத்தமா பாப்பாங்களேடா. ஏன்னா இந்த உலகம் அப்படி. கிளம்பு கிளம்பு. இனிமேலாவது 4 வளையல் 4 மோதிரத்தை திருடிய பொழப்ப பாத்துக்கிற.
அம்மா எப்படி இருக்காங்க டாட்? நோ டாட், இங்க பூமி பூஜை நடக்கவே இல்லை டாட். யா, எல்லாமே ப்ராப்ளம், ஒரே கன்ஃபியூஷன். இங்க யாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல டாட். ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்காங்க. ஆமா டாட், நான் என்னன்னு சொல்லுவேன்? ஐயோ அம்மம்மா ரொம்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ்வளவு பெரிய கம்பெனியோட ஓனர் நம்ம வீட்டுல சமையல்காரனா வேலை பார்த்தாரா? நீங்க நல்லா விசாரிச்சீங்களா? இப்படி எல்லாம் கூடவா மனுஷங்க இருப்பாங்க? ஒரு நிலத்தை வாங்குறதுக்காக குடும்பத்தோட வந்து நடிக்கிறாங்க. இல்ல, அந்த அனு பொண்ணு முகத்தை பார்த்தப்போ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரிஞ்சது. அப்படி நம்பிதான் நம்ம ஏமாந்து நின்னுட்டு இருக்கோம். இன்னுமா நீ நம்புற? அதான் அவனே ஒத்துக்கிட்டானே, சமையல்காரனா நடிக்க தான் வந்தேன்னு. இன்னும் நல்லா விசாரிச்சீங்களானா என்ன அர்த்தம் ஜெயந்தி? நாம இத்தனை பேர் இருந்தோம், அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்றது கூட தெரியாம இருந்துட்டோம். இத நினைச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவங்க வந்த நாள்ல இருந்தே எனக்கு அவங்க மேல சந்தேகம் தான். நான் சொல்ல வந்த போது யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? என்ன சந்தேகப்பட்டீங்க? சும்மா கதை விடாதீங்க. அவனாவது எங்களுக்கு வேலை பார்த்தான், ஆனா இந்த வீட்லயே அவனுக்கு வேலை பார்த்த ஒரே ஆள் நீங்க தான். ஐயோ டேய், இதான் சான்ஸ்னு கழுவி கழுவி ஊத்தாதடா. அவன் வந்த அன்னைக்கு அவன் போலீஸ்காரன்னு சொல்லிட்டான்டா. அதுவும் இல்லாம அன்னி தான் அவனை கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்னான். அத நான் நம்பிட்டேன்டா. நம்பிட்டேன்னு சொல்லாதீங்க, பயந்துட்டேன்னு சொல்லுங்க. அன்னைக்கே ஒரு வார்த்தை அவன் போலீஸ்னு சொல்றானே, உண்மையானு அண்ணமாட்ட கேட்டிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா எல்லா பிரச்சனைக்கும் நீதாயா காரணம். டேய், என்னடா எம்எல்ஏ பழி போடுறீங்க? இன்னைக்கு தான் அவன் தொலைஞ்சான்னு நிம்மதியா மூச்சு வர்றேன். என்ன ஏதாவது பிரச்சனைல இழுத்து விட்டுறாதீங்கடா. நாமெல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாளிகளா இருந்திருக்கோம். எவ்வளவு பெரிய வேலையை இவ்வளவு ஈஸியா செஞ்சுட்டு போயிருக்கான். நினைக்கவே அவமானமா இருக்கு. ஆனா இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்யறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல பாத்தீங்களா? இப்பவும் நான் கண்டுபிடிக்கலன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்களோ. அந்த நிலம் கிடைக்கிற வரைக்கும் ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் நீங்க யாரோ நாங்க யாரோன்னு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு இடத்துக்காக அவன் இவ்வளவு பண்றான்னா என்ன ஆனாலும் அவனுக்கு அந்த நிலத்தை தரவே கூடாது. சும்மா 2000 பேருக்கு நல்லது செய்யறேன், 3000 பேருக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு திரியறான். ஆனா இந்த நிலத்தை விட்டுட்டு வேற நிலத்துல ஃபேக்டரி கட்டி அதுல நல்லது செய்ய முடியாதா? அவன் மனசுல ஈகோ. அவன் தம்பி இங்க வந்தப்போ நாம ஓட ஓட விரட்டணும்ல, அந்த வெறி. அதுக்காகத்தான் சமயக்காரனா இங்க வந்து உட்கார்ந்திருந்தான். அனுவை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். இனி நாம ஏமாறவே கூடாது. எனக்கு தூரத்து சொந்தம்னு சொன்னாலே சரண்யா. எங்க அவ? வரட்டும் அவ. டேய், சூரிய பிரகாஷ் சாரியே திட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? டேய், நீங்களா வீட்டுல இருக்கீங்களே, ஷாம்னு ஒருத்தி இருக்காளான்னு பாத்தீங்களா? சரி, அவங்க எல்லாரையும் விடு. அவன் உன் லவர் தானே, நீ பாத்தியா? அவன் என்கிட்டாண்டா இருக்கான். அவன் உனக்கு சேதாரம் இல்லாம வேணும்னா உடனடியா நிலத்தை சூரிய பிரகாஷ் சாருக்கு எழுதி கொடு. அப்படி நீ எழுதி கொடுக்கலன்னா சமந்தாவோட பணம் தான் உன் வீட்டுக்கு வரும். என்ன நான் சொன்னது உனக்கு புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேய், யாரா நீ? சாம்க்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோ. டேய், என்னாச்சு சாம்க்கு? சாமுக்கு என்னடாச்சு? சூர்யா, என்னாச்சு? சாம் எங்க இருக்கா? சாம் எங்க இருக்கா? யாரோ போன் பண்ணாங்க, சாம கடத்திட்டாங்களா? டேய், சாம். சூரிய பிரகாஷ்க்கு நிலத்தை எழுதி கொடுத்தாதான் சாம் உயிரோட வருவாளாம். டேய், என்னடா என் மருமக எங்கடா? ஏதாவது பண்ணு சூர்யா. அவளை ஏன்டா தனியா விட்டீங்க? எல்லாம் அந்த சூரிய பிரகாஷோட வேலையா தான் இருக்கும். சந்துரு, உடனே போலீஸுக்கு போன் பண்ணு. டேய், நீ எங்க போற? எப்படி இருந்தாலும் அந்த சூரிய பிரகாஷும் அவன் ஆளுங்களும் இந்த ஊரை தாண்டி போயிருக்க முடியாது. நானே போய் அவனை அடிச்சு போட்டு சாம தூக்கிட்டு வரேன். சூர்யா. சூர்யா. ஹலோ இன்ஸ்பெக்டர்.
அனு, நத்திங் ஹேப்பன். சேர் அப். தோத்துட்டோமே நினைக்காத அனு. நிலத்தை வாங்கலங்கிறது முக்கியம் இல்ல. நாம அந்த விஷயத்துக்காக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போராடணும். அப்பவே நீ ஜெயிச்சிட்ட அனு. டோன்ட் வரி. ஆனா உங்களை எல்லாரும் முன்னாடியும் தலைகுனிய வச்சுட்டேன் சார். ஐம் ரியலி வெரி சாரி சார். இல்ல அனு, நீ வருத்தப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கே அவங்க நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவ்வளவு நல்லவங்களை இப்படி பேசிட்டோமேன்னு அவங்க தான் வருத்தப்பட போறாங்க. இதெல்லாம் சின்ன விஷயம் அனு. எல்லாம் கடந்து போகும்னு சொல்லுவாங்களே, இதுவும் கடந்து போகும். பாவம் சார் அனு, எப்படியாவது அந்த நிலத்தை வாங்கி உங்க கம்பெனிக்கு ஃபேக்டரி கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். இப்படி ஆயிப்போச்சே. அதை நினைச்சாதான் சார் ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க கனவு ப்ராஜெக்ட் இது. அதை சக்சஸ் பண்ணாம இப்படி கெட்ட பேரோட ஊருக்கு போறோம்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. சாரி சார். அனு, ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு போச்சுன்னா அதை விட நல்ல விஷயம் நம்ம கைக்கு வரும்னு நம்புறவன் தான். ஒவ்வொரு தடவையும் என் வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன். இதை விட பெரிய சக்சஸ் உன்னை தேடி வரும். நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக உடனே கிளம்பி வந்தீங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அனு. இறங்கியா, இறங்க முதல்ல. பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, ஆனா ஊருக்குள்ள ரவுடிசம் பண்றீங்களா? இறங்க முதல்ல. என்னாச்சு சூர்யா? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உண்மையை சொல்லியா, சாம எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? என்ன ப்ரோ, என்ன சொல்றீங்க? சாமுக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு சாமுக்கு? ஐயோ பாவம், அப்பாவே பொண்ணாச்சே. என்ன குடும்பத்தோட திருப்பி நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. உங்க ஆளுங்க தான் இப்ப போன் பண்ணாங்க. நிலத்தை உங்க பேர்ல எழுதி வைக்கலனா அவளை நாசம் பண்ணிடுவேன், கொன்றுவேன்னு மிரட்டுறாங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. சாம் எங்க? இந்த விஷயத்துல அவ என்ன செஞ்சா? அவ பாவங்க, அவளை விட்டுருங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா இப்படி பண்ணாதீங்க, அசிங்கம். ஐயோ சூர்யா, நான் இது மாதிரிலாம் பண்ற ஆளே கிடையாது. சொன்னா நம்புங்க. சொன்னா நம்புங்க ப்ரோ. சார் இந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டாரு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா சாம்க்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. மீறி ஏதாவது ஆச்சு. சூர்யா, நான் சாம கடத்தல. டேய், சாம் எங்க சொல்றா, இல்லனா உன்னை கொன்று வேண்டாம். திரும்பவும் சொல்றேன், இது மாதிரி சீப்பான வேலை செய்யற மென்டாலிட்டி எனக்கு என்னைக்குமே கிடையாது. சாரி சார், உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வரணும். வாட்? ஏன் மேல கம்ப்ளைண்டா? ஆமா சார். சார் ஒரு நிமிஷம். சார், எதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிக்கங்க. இப்போ நீங்க வண்டியில ஏறுங்க. வாங்க சார். இந்த புக்க அன்னபூர்ணிக்கு அமைச்சிருக்கேன். கண்டிப்பா இதுல அந்த அனு மாட்டுவா. இதுலயும் அவ தப்பிச்சிட்டானா இன்னும் சீரியஸா தான் பிளான் பண்ணணும். ஹலோ மீரா, இஷ்யூ பாத்தீங்களா? இப்பதான் பார்த்தேன். ஆர்டிகல், போட்டோஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கு. எஸ்பெஷலி ஃப்ரண்ட் பேஜ் சூப்பரா வந்திருக்கு. தேங்க்ஸ் மீரா. இன்னொரு ஆப்ளிகேஷன். எங்க மேகசினுக்கு உங்க அட்வர்டைஸ்மென்ட் வேணும். முன்னாடி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்ப கொஞ்ச நாளா ஸ்டாப் பண்ணிட்டீங்க. யா
காஸ்ட் கட்டிங்காக ஸ்டாப் பண்ணோம். இப்போ எங்க மார்க்கெட்டிங் டீம்ல பேசி உங்களுக்கு ஆட் தர சொல்றேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட். ரொம்ப தேங்க்ஸ் மீரா. I'll catch you later. ஓகே. உங்களுக்கு தான் மேடம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஃபோன் பிஸியாவே இருந்தது. சொல்லுங்க மயில்வாகனம், என்ன விஷயம்? என்னென்னவோ நடந்து போச்சு மேடம். அண்ணம்மா வீட்ல தங்கியிருந்த ஆளு சமையல்காரன் இல்லையா, உங்க கம்பெனியோட ஓனராம். ஐயோ, என்ன சொல்றீங்க? சுத்தம் உங்களுக்கே தெரியாதா? இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு மேடம். எல்லாரையும் வீட்டை விட்டே வெளியே போய் சொல்லிட்டாங்க. அண்ணம்மா பயங்கர கோவத்துல இருக்காங்க மேடம். அப்ப இந்நேரம் அனு வேலூரியே தாண்டி இருப்பான்னு சொல்லுங்க. ஆமா மேடம், அவங்க போன வேகத்துக்கு இந்நேரம் சென்னையில பாதி தூரம் வந்திருப்பாங்க மேடம். ஆனா அந்த நிலம்தான். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் மயில்வாகனம். அந்த நிலம் எங்க போக போகுது? மேடம் 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 அந்த கமிஷன். அதெல்லாம் கரெக்டா வரும், கவலைப்படாதீங்க. எவ்வளவு நேரமா போன் பண்றது? உடனே எடுக்க மாட்டீங்களா? இல்ல பங்கஜ், ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருந்தேன், அதை எடுக்க முடியல. சொல்லுங்க. என்ன எல்லாரும் இப்படி சும்மா இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை ஒருத்தன் கடத்தி இருக்கான். அதுவும் நம்ம வீட்டுல இருந்துகிட்டு நம்மள ஏமாத்தின ஒரு சாதாரண சமையல்காரன். பத்தாததுக்கு போன்ல வேற கூப்பிட்டு மிரட்டுறான். நீங்க இப்படி கையை பேசிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. சந்துரு, நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண சமையல்காரன் இல்ல. சவுத் இந்தியாலேயே பெரிய பிசினஸ் மேன். சும்மா நிறுத்துங்க சித்தப்பா. பெரிய கம்பெனிக்கு ஓனர்னா ரவுடித்தனம் பண்ணலாமா? அவனுக்கு 1000 பேர்னா நமக்கு 1000 பேர் வரமாட்டாங்களா? 4 சாத்துனா சாமிங்கன்னு சொல்ல போறான். அதை விட்டுட்டு போலீஸ்க்கு போறான், அங்க போறேன் இங்க போறேன்னு. டேய் சந்துரு, கொஞ்சம் பொறுமையாடுறா. நீங்க வேணா எவ்வளவு பொறுமையா வேணா இருங்கப்பா, ஆனா என்னால முடியாது. இப்பவே நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. டேய் சந்துரு, சூர்யா போயிருக்கான்ல, அவன் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். என்ன அண்ணம்மா நீங்க? நம்மள நம்பி வந்த பொண்ணு சாம். அம்மா, சாம் நம்ம வீட்டு பொண்ணுமா. நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம தானமா பதில் சொல்லணும் அவளை பெத்தவங்களுக்கு. ஐயோ ஆமாங்க அத்தை. என் மருமகளுக்கு ஏதாவது நாச்சுனா என்னால தாங்கிக்கவே முடியாது. டேய் சந்துரு, ப்ளீஸ் டா, ஏதாவது போய் பண்ணு. ஜெயந்தி, அவனே குதிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்கள எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி பேசுறீங்க. சூர்யா வரட்டும், அப்புறம் பேசிக்கலாமே. சந்துரு, கொஞ்சம் இரேன். ஹலோ சார். ஷூர் சார். ஓகே சார். சார் சாரி சார், உட்காருங்க சார், உட்காந்து பேசலாம் சார். என்ன சார் நீங்க ஒரு ஃப்ராட போய் உட்காருங்கன்னு மரியாதையா பேசிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், அத முதல்ல விசாரிங்க. தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏட்டியா சாருக்கு ஒரு டீ சொல்ல முதல்ல. சார் டீ சுமாராக தான் இருக்கும். இது கிராமம், இங்கெல்லாம் நீங்க குடிப்பீங்களோ என்னவோ. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார். சூர்யா, சூர்யா, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் உங்ககிட்ட பேசணும். ஹலோ, பேசிட்டு இருக்கோம்ல, போய் ஓரமா இல்லைங்க முதல்ல. இல்ல சார், ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேசுறேன் சார் வந்தா, அது கொஞ்சம் புரிஞ்சுங்க. முதல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க, ஓரமா இல்லைங்க.
ஏன் சார் உங்களுக்கு இதெல்லாம்? இப்பதான் சென்னையில இருந்து கமிஷனர் லைன்ல வந்தாரு. நீங்க எதுக்கு சார் இந்த கிராமத்துல போய், அதுவும் ஒரு சமையல்காரனா? என்னால நம்பவே முடியல சார். அது வந்து சார், இந்த ஆளு ஃப்ராட் சார். எங்க நிலத்தை எழுதுவாங்க. இவன் போட்ட டிராமா சார் இதெல்லாம். முதல்ல சாம் எங்கன்னு விசாரிங்க சார். டீ வாங்கி தரேன், பால் வாங்கி தரேன்னு கொஞ்சிட்டு இருக்கீங்க சார். என்னாச்சு சார்? நீங்க சார் இங்க இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? பங்கஜ், எனக்கு ஒன்றும் ஆகல, பொறுமையா இரு. உங்களை யார் சார் ஸ்டேஷன்ல வச்சது? இன்ஸ்பெக்டர், யார வேணா ஸ்டேஷன்ல கூட்டு வந்து விசாரிப்பீங்களா? சார், விசாரிக்கலாம் இல்ல சார். அப்ப நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? கமிஷனர் லைன்ல வந்தாரா? வந்தார் சார். சார் யாருன்னு சொன்னார் சார். சார் கிளம்புங்க. இனிமே நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. என்ன எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஏய், யாரா நீ? சவுண்ட கொடுத்துட்டு இருக்க? இருக்கிற கோவத்துல என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பொறாமப்பட. பங்கஜ், பொறுமையா இரு. ஏன் கத்துற? பொறுமையா இருக்கிறதா? எனக்கு தலைக்கு ஏறிடுச்சு. எவனாச்சும் ஏதாவது பேசுனீங்கன்னா ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எல்லாம் இவளால வந்துச்சு. இவ டிராமா பண்ணி அதுல சாரி இழுத்து விட்டு, சாரிக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அவ இப்படி பண்றதுக்கு யாரு காரணம்னு பாக்கணும்ல, அதான நியாயம். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, நாங்க அதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டாமா? ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னா நாங்க என்ன பண்றது? நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. நான் இப்ப எங்க சார் இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். எங்க சார் இங்க இருக்க மாட்டாரு. சிஎம் பேசவா? இல்ல இந்த ஊர் மினிஸ்டர் யாரு, அவர்கிட்ட பேசவா? சார், ஏன் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார், இந்த ஆளு ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கான். அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அட நீ வேற தம்பி. சூர்யா, நான் கடத்தல. நான் ஏன் கடத்தணும்? நீ கடத்தலனா ஏன்டா சொத்தை உன் பேர்ல எழுதி வைன்னு போன்ல மிரட்டணும்? ஏய், வாடா போடான்னு வாயை உடைச்சிருவேன் ராஸ்கல். பங்கஜ், அவர் டென்ஷன்ல இருக்காரு. ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் தட். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சூர்யா, நான் கடத்தல. அப்புறம் ஏன்டா சொத்தை எழுதி கேட்டானுங்க? சொல்றா, ஏன்டா கேட்டாங்க? சொல்றா. ஏய், நிறுத்துங்க. இன்னும் ஒரு அடி அவர் மேல பட்டது, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாது? வெளியில போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. சார், உங்க ஆளுங்க கிட்ட சொல்லுங்க சார், இது போலீஸ் ஸ்டேஷன் சார். இப்படி பண்ணா என்ன சார் அர்த்தம்? பங்கஜ், ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். எனக்கு ஒன்னும் ஆகல. நான் சொல்லாம இனிமே ஏதாவது செஞ்ச நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சார், இவன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறான். இவனுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? நீங்க எதுக்கு சார் ஒரு பொண்ணை கடத்தணும்? உங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? பங்கஜ், நான் பேசுறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. சூர்யா, எங்க ஆளுங்க உங்க மேல கை வச்சதுக்கு அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி. சும்மா நடிக்காதீங்க. எங்க வீட்டு உப்பையே சாப்பிட்டுட்டு எல்லாரையும் எங்களுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இவர் கூட விட்டு வைக்கல. எங்க வீட்டு பொண்ணு வாழ்க்கை சீரழிஞ்சாலும் உங்களுக்கு நிலம் வேணும். வெக்கமா இல்ல? சூர்யா, என்னை யாரும் தூண்டி விடல. என்னை யாரும் தூண்டி விடல. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி சூரிய பிரகாஷ் சாரு தப்பானவர் இல்லப்பா. நான் பூமி பூஜையில சண்டை போட்டு வீட்டுக்கு வந்தேன். சாரு எங்க வீட்டுக்கு வந்தார். வந்தவர் செஞ்சது, சொன்ன வார்த்தை யாரோ ஒன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. யாரோ ஒரு பொண்ணுக்கா எதுக்கு சண்டை போடணும்? அந்த நிலைமை எனக்கு வேண்டான்னு சொன்னதோட ஒரு ஒரு பிளாங்க் செக்கிங் கொடுத்துட்டு போனாரு. நான் உடஞ்சு போயிட்டேன் சூர்யா. பெத்த பிள்ளை மேல எனக்கு இல்லாத அக்கறை அவருக்கு இருந்தது. பணத்தையும் கொடுத்துட்டு ஃபேக்டரி இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த நிலைமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு மனுஷன். அப்பதான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன். நேரா உங்க வீட்டுக்கு வரணும் தான் இருந்தேன். இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு இங்க வந்துட்டேன். யோசிச்சு பாரு, பத்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு சாம கடத்திருப்பாரு. ஐ டோன்ட் திங்க் சோ. சூர்யா, உங்க கம்ப்ளைண்ட் என்ன? சொத்தை வாங்க நான் சாம கடத்திட்டேன், அதானே? நான் கடத்துறதா இருந்தா ஏன் சாம கடத்தணும்?
லீலாவதியோ பத்மாவையோ கடத்திருக்க கூடாதா? நான் நினைச்சிருந்தா உங்களையே கடத்திருப்பேன் சூர்யா. கடத்தணும்னு முடிவு பண்ணிட்டா ஏன் உங்க வீட்டுக்கு வந்து இத்தனை நாள சமையல்காரனா நடிக்கணும்? உக்காந்த இடத்துல இருந்தே ஒரு நிமிஷத்துல சங்கிலி குடும்பத்தை தூக்க தெரிஞ்ச எனக்கு சென்னையில இருந்தே உங்களை தூக்குறது எவ்வளவு கஷ்டம். சூர்யா, எனக்கு உங்க மனசு புரியுது. சாம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரியாம இல்ல. எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்க என்ன சந்தேகப்படுற ஒவ்வொரு நொடியும் நிஜமான குற்றவாளிய தப்பிக்க விட்டுட்டு இருக்கீங்கன்னு தான். தம்பி, ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஒரு சின்ன நிலத்துக்காக உங்க வீட்டு பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நம்புற மாதிரி இருக்கா? அவர் பண்ண தப்பு என்ன? உங்க வீட்டுல நடிச்சார், அவ்வளவுதானே? இத்தனை நாள் உங்க வீட்டுல இருந்தாரு, உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணாரா? உங்க வீட்டுல நடிச்சாரு, அவ்வளவுதானே? துரோகமா? தன்னோட உயிரை பணைய வச்சு அவங்க வீட்டுல ஒவ்வொருத்தர் உயிரையும் காப்பாத்திருக்காரு சார். விட்டா அதையும் டிராமான்னு சொல்லுவான் போல இருக்கேன் இவன். இவங்க குடும்பத்தை கொல்ல ஒரு குடும்பமே ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தது சார். காப்பாத்தினது எங்க சார். கொஞ்சமாச்சும் நன்றி இருக்கணும். எங்க வீட்டு உப்ப சாப்பிட்டாருன்னு எங்க சாரை பார்த்து சொல்ற இவன் முதல்ல அவன் உப்ப போட்டு சாப்பிடட்டும். அப்பவாச்சும் நன்றினா என்னன்னு தெரிஞ்சுக்க சொல்லுங்க சார். அவன் சொல்றதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க. ஐ அம் வித் யூ. நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் சாம கண்டுபிடிக்கிறேன். என்னால வந்த பிரச்சனை என்னாலேயே ஒரு முடிவுக்கு வரட்டும். ஆமா ப்ரோ, நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. ஆனா நான் உங்களை என் பிரதரா தான் பாக்குறேன். சாம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவளை போய் நாங்க இப்படி செய்வோமா? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ரோ. எங்க சூர்யா சார் நிச்சயம் சாம காப்பாத்துவாரு. யோசிக்காதீங்க சூர்யா, ப்ளீஸ். சாம் உங்க வீட்டுக்கு பாதுகாப்பா வர்ற வர நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐ ப்ராமிஸ். ஹலோ. ஓகே சார், ஓகே சார், ஷூர் சார். சார், கமிஷனர் போன்ல ஏறுன்னு ஏறாரு சார். உங்களை உடனே அனுப்ப சொல்றாரு சார். நீங்க போங்க சார். இந்த ப்ராப்ளத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன் சார். கமிஷனர் கிட்ட நான் பேசிக்கிறேன். சாம் கிடைக்கிற வர நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சாம சூர்யா கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் நான் இந்த ஊரை விட்டே போவேன். ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, நாங்க ஏன் ப்ரோ சாம கடத்தணும்? கொஞ்சம் யோசிங்க. சாமுக்கு வேற யாராவது வேண்டதவங்க இருக்காங்களா? ப்ளீஸ் ப்ரோ, கொஞ்சம் யோசிங்க. பி அலர்ட். ஒரு சின்ன தடயத்தை கூட மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் எப்பவும் டச்லயே இருங்க. சூர்யா போன் வந்ததுன்னு சொன்னார்ல, யாருக்கு வந்தது, எங்க இருந்து வந்தது, எல்லா டீடைல்ஸையும் உடனே எடு. ஆக்ட் இமிடியேட்லி. முக்கியமான விஷயம், நாம தேடுறத கடத்தினவங்களுக்கு தெரியவே கூடாது. ஆக்ட் ஃபாஸ்ட். எஸ் சார். ஓகே. நல்லா யோசிங்க சூர்யா. சின்ன தகவலா இருந்தா கூட சொல்லுங்க. அதுவே நமக்கு பெரிய உதவியா இருக்கும். சாம கடத்துற அளவுக்கு யாருக்கு அவ மேல அவ்வளவு கோபம்? அல்லது உங்க குடும்பத்து மேல உள்ள கோபம்? அப்படி ஏதாவது இருந்தா நல்லா யோசிங்க. பாவம் என் மருமக. எந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாலும் இவ்ளோ கஷ்டப்படுறா. பத்மா கல்யாணத்துல கூட வந்த பிரச்சனையை எல்லாம் அவதான் சமாளிச்சா. இன்னைக்கு அவளுக்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஐயோ கடவுளே, என் மருமக எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ, எனக்கு ஒரே பயமா இருக்கு. பத்மா கல்யாணத்திலேயே சாம் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா. அப்பேற்பட்ட பொண்ணையே இன்னைக்கு அந்த சூரிய பிரகாஷ் கடத்திருக்கான். சீக்கிரமே சாம நம்ம கண்டுபிடிச்சாகணும். இல்லனா அது இந்த சூரிய வம்சத்துக்கே அவமானம். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒருத்த வந்து தங்கி இருந்து நம்மளையே ஏமாத்திட்டு நிலத்துக்காக நம்ம வீட்டு பொண்ணையே கடத்திருக்கான். அத நினைக்கிறதுக்கே கோபம் தலைக்கேறுது. ஒரு நிலத்துக்காக ஒருத்தன் இவ்வளவு தூரமா பண்ணுவான்? ஊருக்குள்ள இவனுக்கு பெரிய கோடீஸ்வரன் வேற பேரு.
ச்சே, எவ்வளவு நல்ல மாதிரி நடிச்சான் அவன். அவனை போய் நம்பணுமே. ச்சே. கடத்தப்பட்ட ஷாமோட டீடைல்ஸ் வேணும். அவங்களோட பாஸ்போர்ட், அவங்களோட போட்டோ, அவங்க அமெரிக்க அட்ரஸ், அவங்க அப்பா அம்மா பேரு, அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே வேணும் சார். அமெரிக்க சிட்டிசன் காணாம போனாங்கன்னா இங்க இருக்கிற எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் சார். ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு சார். பாஸ்போர்ட் இருந்தா உடனே கொண்டு வாங்க சார். சார், எம்பசிக்கெல்லாம் ஃபோன் பண்ணணுமா? போலீஸ் கேஸ்னு ஆயிடுச்சுன்னா நாங்க எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் சார் ஆகணும். வேற வழியே இல்லை. நோ இன்ஸ்பெக்டர், நான் பர்சனலா ரெக்வெஸ்ட் பண்ணேன்னு கமிஷனர் கிட்ட சொல்லுங்க. ஒரு நாள் பார்க்கலாம். அப்பவும் சாம் வரலனா அப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஓகே சார், சொல்றேன் சார். முதல்ல உங்க பாஸ்போர்ட் கொண்டு வாங்க. ஒரு நிமிஷம் சார். பாவம் சாம், அவ ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள பொண்ணு. அவளை கடத்துறதுக்கு இவனுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ தெரியல பாவி. எனக்கு என்னவோ சாம் எப்படியாவது தப்பிச்சு வந்துருவான்னு என் மனசு சொல்லுது. இல்ல ஜெயந்தி, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏடி ஜெயந்தி. சொல்லு சூர்யா. அம்மா, சாமோட பாஸ்போர்ட் டீடைல்ஸ் வேணுமா? அதை எடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுமா? டேய், ஏண்டா எதுக்கு இதெல்லாம் கேக்குற? நீ கேக்குறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மருமகள் பொண்ணு ஆயிடலையே. அம்மா, இப்பதான் இன்ஸ்பெக்டர் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சாம் ஒண்ணும் ஆகாது. முதல்ல சாம் பாஸ்போர்ட் எடுத்து வச்சு எனக்கு ஃபோன் பண்ணு. இப்போதைக்கு எனக்கு பேச நேரம் இல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. சரி சரி. என்ன ஜெயந்தி, சூர்யா தானே போன்ல? என்ன வேணுமா? சாம் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல, சாமோட பாஸ்போர்ட் டீடைல்ஸ் வேணுமா? போலீஸ்காரங்க கேக்குறாங்களா? அவ ரூம்ல தான் இருக்கும். போய் பாரு, சீக்கிரமா போய் பாரு. நம்மளால லேட் ஆக வேண்டாம். சரிங்க. சாம் பாஸ்போர்ட் எல்லாரும் பார்த்துட்டா அவ யாருன்னு தெரிஞ்சிருமா?